ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் எவால்யூட் யுவர் செல்ஃப் 6 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரா ஆல் பாசிபிள் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் 2 மார்க்ஸில் இந்த மாதிரி கேட்கலாம். இது முதல்ல எந்த டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்ன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் இருக்குது, OX2 அதாவது சேம் டைப் ஆஃப் பைடென்டேட் லிகாண்ட் இருக்குது, அமோனியா இருக்குது, குளோரின் இருக்குது. ஸோ பிசி கால்சியம்ங்கிறதுனால 2+ இருக்கும். ஸோ இது வந்து 2-. இந்த மாதிரி டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பாசிபிள் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் பற்றி உங்களுக்கு கேட்கவே கிடையாது. ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்லாம் எழுதுங்க. இப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னது அதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் இருக்கும், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வரைச்சி காமிக்கணும். முதல்ல ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் எழுதுவோம். முதல்ல இது ஸ்கொயர் பிளானரா இல்லை ஆக்டாஹெட்ரலான்னு தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா OX வந்து 2, 4, 5, 6. ஸோ இது வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். நடுவில் என்ன இருக்குது? கோபால்ட் இருக்குது. ஸோ ஆக்டாஹெட்ரல்னாவே வந்து எத்தனை பாண்ட் இருக்கும்? 6 பாண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ 6 பாண்ட் போட்டாச்சு. OX வந்து 2 டைம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ முதல்ல OX பண்ணுறோம். OX, இது ஒரு OX முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? ClNS3. இது ரெண்டுமே வந்து சேம் சைடில் இருக்குது, அட்ஜசன்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஃபார்ம்? சிஸ் ஃபார்ம். அடுத்தது எப்படி இருக்கும்? கோபால்ட். ஆப்போசிட்ல ClNS3, OX, OX, OX. இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இது வந்து ட்ரான்ஸ். சரியா? இதுக்கு வேற எந்த விதமான பாசிபிள் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் 2 கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸம் வந்து 2 இருக்கு. அடுத்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எழுதுவோம். நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸம் சிஸ் போட்டோம் இல்லையா? அதே தான், சிஸ் எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மிரர் இமேஜ் போட போகிறோம். சரியா? அப்போ எந்த மாதிரி கிடைக்கும்? CO, இங்க இருக்கக்கூடியது அந்த பக்கமா போகும் இல்லையா? OX, இது வந்து OX, ClNS3. இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும் இல்லையா? இது பார்த்தீங்க அப்படின்னா இது கொண்டு போய் மேலே வச்சா பொருந்தாது இல்லையா? ஸோ இது வேற, இது வேற. இது வந்து சிஸ் டி ஃபார்ம், இது வந்து சிஸ் எல் ஃபார்ம். சரியா? ஸோ 2 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் சிஸ் ஃபார்மில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த சிஸ் ஃபார்ம் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி 2ஆக பிரித்தோம் அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்தால் பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு படித்தோம் இல்லையா? பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்டிக்கலாக ஆக்டிவாக இருக்காது. இதுக்கு நீங்கள் மிரர் இமேஜை வரைஞ்சாலும் எப்படி இருக்கும்? இங்கே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ் ஐசோமர் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் கணக்கெடுக்கணும் அப்படின்னா இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து எத்தனை கிடச்சிச்சு? 2. அதே மாதிரி ஆப்டிக்கலி ஆக்டிவ் அது பார்த்தீங்கன்னா DLன்னு சொல்லிட்டு 2 கிடச்சிச்சு. ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், சரியா? அது வந்து 1. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எழுதணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.